அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பணிகளை முடுக்குவீர் என்று பரதன் மக்களை கேட்டுக்கொள்ளுதல். பாடல் எண் 1052. அரியவனை காணுகின்ற ஆவலையே சுமந்து மக்கள் விரிகடல் போல் எழுவரென்றி விரியு வழி அமைப்பீரே. உரிய நல்ல உதவியெல்லாம் உற்றுயிரும் கமழ்ந்திடவே பரிவாரம் திரட்டி நல்ல படைபலமும் சமைப்பீரே. இதுவே 1052வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அரியவனை காணுகின்ற ஆவலையே சுமந்து மக்கள் என்கிற முதல் வரிக்கான விளக்கம். ராமன் அரி என்கிற நாராயணனின் அம்சமாகவே திகழக்கூடியவன். அது மட்டுமன்றி மிகவும் அரியவன் என்று சொல்லத்தக்க வகையிலே மிகவும் அருமையான அற்புதமான உள்ளம் கொண்டவன். அத்தகைய உள்ளம் கொண்ட நாராயணனின் அம்சமாக திகழக்கூடிய என் தமையன் ராமனையே காணக்கூடிய ஆவலையே உள்ளத்திலே சுமந்து மக்கள் யாவரும் விரிகடல் போல் எழுவர் என்றே விரியு வழி அமைப்பீரே. விரிகடல் போன்று பறந்து விரிந்த அளவிலே மக்கள் யாவரும் எல்லையற்ற விரிகடல் போல் பெரும் எண்ணிக்கையில் திரண்டு வருவார் என்பதால் அந்த மக்கள் யாவரும் நடந்து பயணம் செய்யும் வகையிலே விரிந்த ஒரு வழிப்பாதையை நீங்கள் நாடு முழுவதும் அத்தகைய ஒரு விரிந்த வழிப்பாதையை அமைப்பீர். உரிய நல்ல உதவியெல்லாம் உற்றுயிரும் கமழ்ந்திடவே. அது மட்டுமன்றி அந்த பாதையிலே பயணம் செய்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வேண்டிய உதவிகள், அதாவது உணவு, உடை, தண்ணீர் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு செய்து அதன் மூலமாக அந்த உதவிகளை அவர்கள் பெறுவதன் மூலமாக அவர்களுடைய உயிரும் கூட இன்பமுற்று அதனால் அந்த இன்பத்தினால் நறுமணம் கமலக்கூடிய வகையிலே அந்த மக்களுடைய உயிரும் திகழும் வண்ணமாக பரிவாரம் திரட்டி நல்ல படைபலமும் சமைப்பீரே. பரிவாரம் என்கிற பணியாட்களையும் திரட்டி அந்த பணியாட்கள் மூலமாக அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக செய்து அந்த மக்கள் பயணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடையும் செய்வதற்காக அதற்கு தகுந்த படைபலமும் திரட்டி அவ்வாறு அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக செய்து முடிப்பீர் என்று அன்போடு அந்த மக்களை பரதன் கேட்டுக்கொண்டார். இதுவே 1052வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1053வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.